நிறைய பேருக்கு உதவி செய்த ஒரு கோடீஸ்வரனான ஒரு நபருடைய மறைவு உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அவருடைய மறைவிற்கு பின்பு 3 செயல்கள். ஒன்று, அவர் இறந்த பின்பு அவருடைய உடலை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு நபர் மட்டும் தலை சிறந்த, உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மருத்துவர். 2, அவருடைய உடலை எடுத்து செல்லக்கூடிய பாதை முழுக்க தங்க நாணயங்களால நிறைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மேல அவருடைய உடலை எடுத்து செல்றாங்க. 3, அவருடைய 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில இல்ல, 2 கைகளும் திறக்கப்பட்ட நிலையிலே இருந்துச்சு. இந்த 3 செயல்களுக்கும் காரணம், இந்த 3 செயல்களும் என்னுடைய மறைவிற்கு பின்பு நிச்சயமாக இருக்க வேண்டும், அது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் என்று அவருடைய மறைவிற்கு முன்பு அவரே ஒரு டைரியில எழுதியிருந்தார். காரணமும் எழுதியிருந்தார். 1, நிறைய பேர் இருந்து என்னுடைய உடலை தூக்குறாங்க, அதுல ஒரு தலை சிறந்த மருத்துவர் இருக்காரு, சிறப்பு வாய்ந்த மருத்துவர் இருக்காரு. அவர் இருந்தும் இறந்து போன என்னுடைய உடலை, இந்த செல்வ செழிப்பு வாய்ந்த நபருடைய உடலை காப்பாற்ற முடியவில்லையே, சிகிச்சை செய்ய முடியவில்லையே, ஏன்? 2, நான் நிறைய சம்பாதித்தேன், அதுல தங்க நாணயங்கள் எல்லாமே இப்படி கொட்டி கிடக்குதே, என்னால எதுவும் எடுத்து செல்ல முடியவில்லையே, என் உடல் மட்டுமே மேல போகுதே, ஏன்? 3, என்னுடைய 2 கைகளும் திறக்கப்பட்ட நிலையிலே இருக்கு, நான் இந்த உலகத்துல வரும்போதும் வெறும் கையோட, உலகத்தை விட்டு போறதும் வெறும் கையோட, என்னால எதுவும் எடுத்து செல்ல முடியவில்லையே, ஏன்? அப்புறம் அவர் சொல்றாரு, வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே, பிறருக்கு உதவி செய்ய தயங்காதே, உதவி செய்யும் போது அளவை மீறி செய்து விடாதே அப்படின்றத அவர் இந்த உலகத்திற்கு செய்தியாக சொல்றார். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், நாம சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் அப்பதான் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அந்த உதவி செய்யறதும் அளவிற்கு செய்யணும் என்கிறத இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.